Hi guys, good morning. So இது tarot card சேனலுக்கான today's energy பார்க்குறதுக்கு முன்னாடி as usual slot announcement வந்து இன்னைக்கு காலையில் 12:30லேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் 3:30லேருந்து 5 o'clock வரைக்கும் ஆஃப்டர்நூன் ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. நைட் வந்து 7:30லேருந்து 9 o'clock வரைக்கும் ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இந்த வீக்குக்கு ஃபுல்லாகவே அவைலபிளாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா டேரட் கார்டு ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டட் டேரட் கார்டு ரீடிங் இன்றைக்கி நீங்கள் பே பண்ணி டேரட் கார்டு ரீடிங் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே ரீட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணி உங்களுக்கு அதுக்கான லிங்க்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம். ஓகேயா? அது போக கோச்சிங், ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்டேஷன் கோச்சிங், இல்லை எமோஷனல் ஹீலிங் கோச்சிங், இல்லை செல்ஃப் லவ் கோச்சிங் எது கேட்குறீங்கனாலும் அது அப்படியே ஃபுல் ஃப்ளெஷ்டாக ரெடியாக இருக்குது. நீங்கள் அதை பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா இமீடியட்டாக உங்களோட வாட்ஸ்அப்புக்கு லிங்க் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகேயா? ஸோ நீங்கள் வீடியோஸை பார்த்துட்டு டெய்லி பேசிஸில் அந்த வீடியோஸில் கொடுத்துருக்க எக்ஸசைஸாக பண்ணணும். டெய்லி ½ an hour டைம் ஸ்லாட் கொடுத்துருப்போம். அதில் உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, என்னென்ன ஸ்டக் ஆகுறீங்க, இது எல்லாமே சொல்லணும். ஸோ தட் அதை எப்படி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். என்னோட கேரண்டி வந்து வித்தின் 6 to 8 months உங்களோட ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ண வச்சு ஹார்மோனியஸ் யூனியனில் இருக்கிற வைக்கிறது தான். ஓகேயா? இப்போது டுடேஸ் எனர்ஜி போகும். ஆமாம் கைஸ், இந்த கார்டு வந்து ஆக்சுவலாக நான் அவ்வளோக்கா யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா இந்த கார்டு வந்து மேஸ்குலைனுக்காகனே வச்சிருக்கிற கார்டு நான். ஓகேயா? ஸோ இந்த கார்டு வந்து நான் எடுக்கவே மாட்டேன் வெளியே. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளில் நம்ம பழைய கார்டுகளே பார்த்துட்டே இருக்குமேனு எனக்கே போர் அடிச்சுது. ஸோ அதனால் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜஸ்டிஸ் கார்டும் எம்ப்ரஸ் கார்டும் இன்றைக்கி எனர்ஜி. ஜஸ்டிஸ் கார்டு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஐ ஸ்டாண்ட் ஃபார் மை ட்ரூத் அண்ட் மை ஜஸ்டிஸ் வில் பி சர்வ்டு. ஜட்ஜ்மெண்ட் ஆல்ரெடி எழுதிட்டாங்க. அந்த எழுதின ஜட்ஜ்மெண்ட்டை தான் ஜஸ்டிஸை சர்வ் பண்ண முடியும். அப்போ ஜஸ்டிஸை சர்வ் பண்ணணும், அந்த ஜட்ஜ்மெண்ட் சர்வ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கணும். யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஓன் ட்ரூத் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் கார்டில் இருக்கிற எனர்ஜி. ரெண்டாவது கார்டில் இருக்கிற எனர்ஜி எம்ப்ரஸ். எம்ப்ரஸுங்கிறது என்ன? ஃபுல்லி ப்ரெக்னென்ட் வித் நியூ ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி, இது எல்லாமே தான் எம்ப்ரஸ். எம்ப்ரஸ் வந்து இன்னொன்று, தே வில் நெவர் சேஸ். என்ன வேணுமோ அதை சேஸ் பண்ண மாட்டாங்க, அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்கள இன்னொருத்தவங்க எம்ப்ரஸ் மாதிரி ட்ரீட் பண்ணணுங்கிறதா வெயிட் பண்ணிட்டு இருக்க எனர்ஜி கிடையாது. நானே எனக்கு எம்ப்ரஸ் தான், ஏன் என்ன எம்ப்ரஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு அவங்களே எம்ப்ரஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகேயா? இன்னொன்று, எம்ப்ரஸ் அப்படிங்கிற எனர்ஜி வந்து இட் இஸ் வெல் வர்ஸ்ட் இன் ஆல் ஆர்ட்ஸ். ஓகேயா? வெல் நாலேஜபிள் பர்சன் ஆல்சோ. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் உங்களை உயர்த்திக்கணும், முன்னேற்றிக்கணும், இவால்வ் ஆகணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஆசை. ஸோ நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வரணும். இதுக்கெல்லாம் தான் நீங்கள் இப்போ உங்களோட எனர்ஜி லெவலை வைப்ரேஷன் வைஸ் ஹை பண்ணிக்கணும்னு பிரயத்தனம் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான எனர்ஜி. இனி நாளைக்கான எனர்ஜி என்ன நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பாய்.